வணக்கம், நான் உங்கள் சித்த மருத்துவர் மெல்வின். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, நிறைய பேருக்கு இன்னும் டவுட் இருக்குது. டாக்டர் சிஃபிலிஸை வந்து க்யூர் பண்ண முடியுமா, அது குறிப்பாக டிபிஹெச்ஐ நெகட்டிவ் பண்ண முடியுமா அப்படின்னு டெய்லி நிறைய பேர் டவுட்டில் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அவங்களுக்கான ஒரு ரிப்ளை தான் இந்த வீடியோ. சிஃபிலிஸ் அப்படிங்கிறது ஒரு பாக்டீரியல் டிசீஸ் தான். அதுக்கு வந்து நான் சொல்கிற மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும். நான் கொடுக்குற டூரேஷனில் மருந்து எடுத்தாலே அது நெகட்டிவ் ஆயிரும். இதில் ஒன்றும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஃபாரின் போக வேண்டியது, இந்த வேலை இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் அச்சப்பட வேண்டாம். கண்டிப்பாக அதுக்கு மருந்து இருக்குது. இதில் இது கூட அசோசியேட்டடாக சிலருக்கு சிஎம்இன்னு சொல்லக்கூடிய சைட்டோமெகாலோ வைரஸ், ஹெர்பிஸ் இந்த மாதிரி உள்ள பிரச்சனையும் இருக்குது. அவங்களும் இதெல்லாம் வந்து வைரல் இன்ஃபெக்ஷன். இந்த வைரல் டிசீஸுக்கும் இதுக்கும் சில மருந்து லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் நம்ம மாற்றி அதுக்கேற்ற மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ இதை வச்சு நிறைய பேர் வருத்தப்பட்டு கவலைப்பட்டு, அதுவும் அவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்தா நமக்கே வருத்தமாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு டிப்ரெஷனில் இருப்பாங்க. நான் திரும்ப சொல்கிறது என்னென்னா, இது எல்லாமே நம்ம வர விடாமல் தடுத்துடலாம். ஆனால் வந்துச்சு அப்படின்னா நம்ம அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம். இன்னும் சில பேர் இருக்காங்க, இதெல்லாம் நம்ம க்யூர் பண்ணி கொடுத்தாலும் திரும்பியும் இந்த மாதிரி உள்ள பிரச்சனையில் மாட்டிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, ஒன்ஸ் கிளியர் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் உங்கள் லைஃப் ஸ்டைலை டிசிப்ளினாக மாற்றி இப்படி லைனில் போனால் பிரச்சனை இல்லை. திரும்பியும் இன்ஃபெக்டட் பர்சன்ஸ் கூட இல்லீகலாக கான்டாக்டில் இருந்ததுங்கன்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனையும் வரத்தான் செய்யும். அதனால் இதை திரும்ப நீங்களாக மனசை வச்சு தடுத்தால் தான் முடியும். இந்த டெஸ்டிமோனி ரிப்போர்ட் கூட நிறைய ரிப்போர்ட் வந்தது. அதில் வந்து யாரெல்லாம் நமக்கு கரெக்டாக அனுப்பி வைக்கிறாங்களோ அவங்கள தான் உள்ள இதெல்லாம் மட்டும்தான் நம்ம பப்ளிஷ் பண்ண முடியுது. ஸோ திரும்ப நான் சொல்கிறது, இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே கான்ஃபிடென்ஷியலாக தான் இருக்கும். யாருக்கு கைக்கும் போகாது, யாருக்கும் நம்ம வந்து இதை காட்ட போகிறதும் கிடையாது. தென் சிஃபிலிஸ் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம பெரிய பத்தியம் போடுவோமா அப்படிங்கிறதும் நிறைய பேர் கொஷினாக இருக்குது. நான் சொல்லக்கூடிய பத்தியம் ரொம்ப சிம்பிள் தான். ட்ரிங்க்ஸு நம்ம டூரேஷனில், அதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது எடுக்கக்கூடாது. அது மாதிரி சாப்பாட்டில் சைவ சாப்பாடு, அதுவும் கண்டிப்பாக நம்ம ட்ரீட்மெண்ட் டூரேஷனில் ஃபாலோ பண்ணணும். காய்கறியிலே சில காய்கறி, அதாவது அகத்திக்கீரை, பாவக்காய், காலிஃப்ளவர், முட்டைகோஸ் இந்த மாதிரி உள்ள காய்கறிகள் நம்ம எடுக்கக்கூடாது. அந்த மாதிரி உள்ள மைல்டு ரெஸ்ட்ரிக்ஷனை தவிர மற்றபடி பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே இருக்காது. சைட் எஃபெக்ட்ஸ் கண்டிப்பாக இருக்காது. ஸோ அதை வச்சு நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஸோ சிஃபிலிஸ் இந்த மாதிரி உள்ள செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸில் உங்களுக்கு ஏதோ ஆலோசனையோ இல்லை உதவி தேவைப்பட்டது அப்படின்னா தாராளமாக நீங்கள் டைவன் சித்த மருத்துவமனையை அணுகலாம்.